ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி பிரமின்ஸ் கியூபை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு நியூ ட்ரிக் மாதிரி சொல்லி தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கியூபை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு நார்மல் கியூப் இன்ட்ரோ மாதிரி நான் கொடுக்குறேன். கியூப் இதோட பேர் வந்து பிரமின்ஸ் கியூப். இது ஏன் அப்படின்னா பிரமிட் ஷேப்பில் இருக்கிறதுனால இது வந்து பிரமின்ஸ் கியூப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதோட ஷேப் பாருங்கள், இது வந்து ட்ரையாங்கிள். பட் வந்து அந்த 3-4 லேயர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால இது வந்து பிரமிட்ஸ் கியூபு. அப்படியே பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்பில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பாருங்கள், அப்படியே வந்து பிரமிட் மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பிரமிட்ஸ் கியூப்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பிரமிட் கியூப்னு சொல்லுவாங்க, ஆனால் இதோட ஆக்சுவல் நேம் வந்து பிரமிட்ஸ் கியூப். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ரொட்டேஷன் இப்போ பார்ப்போம். இதோட ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். அது 3 லேயர்னு சொல்ல முடியாது, 3 டைப்புன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கியூபில் பார்த்தீங்கன்னா இதோட ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா டாப் லேயரு, மிடில் லேயரு, பாட்டம் லேயர், இப்படி ஒரு 3 ரொட்டேஷன் இருக்கும். இந்த சைடு வச்சாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடு இப்படி சொல்லுவீங்க, பேக் சைடு இப்படி சொல்லுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு நார்மல் ரொட்டேஷன் இந்த கியூபை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த கியூபுக்கு வாங்க. இப்போ இந்த கியூபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டாப் லேயரை பாருங்கள், இங்கே ஒரு எட்ஜு தெரியுதா? ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம. இது எப்படி ரொட்டேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரைட்டும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டாப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிடில் பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது லாஸ்ட் லேயர். பட் இதோட ரொட்டேஷன் வந்து இந்த சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு டாப் லேயரை வந்து இப்படி திருப்பிக்கலாம் அப்படின்ட்டு. இதே மாதிரி 4 பீஸ் இருக்கும். பிகாஸ் 4 கலர் இருக்கிறதுனால 4 பீஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு கலரு, இந்த இது ஒரு பீஸ், இந்த இது ஒரு பீஸ். இங்கே டோட்டலாக 3 வந்துடுச்சு. பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4வது ஒன்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ இந்த 4 பீஸும் வந்து இப்படி தான் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த நார்மல் ரூபிக்ஸ் கியூப்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் லேயர் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறது நமக்கு 4 கலர் தான் இருக்கும். ஸோ எல்லா கியூப்லேயும் வந்து இந்த 4 கலர் மட்டும்தான் இருக்கும் இந்த பிரமிட்ஸ் கியூப்பில். இது எப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் அந்த கலர், இதுக்கு ஆப்போசிட் அந்த கலர் அப்படிலாம் கிடையாது. இது வந்து சரௌண்டிங்ஸ் கலர் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ரெட்டு இருக்குது, இங்கே எல்லோ இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எட்ஜ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆப்போசிட் கலர்னே சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இதுலேயும் வந்து நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா இந்த மாதிரி அப்படியே இதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க சேர்க்குறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. என்ன பண்ண போகிறோம், இந்த 4 பீஸ் இருக்குல்ல, இந்த 4 பீஸையும் நம்ம வந்து அலைன் பண்ண போகிறோம். எப்படின்னா இது ரொட்டேட் பண்ணி பாருங்கள், இது ஜாயின் ஆகிடுச்சு, ரெட்டோட ரெட்டு ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளூ இருக்குது, ஸோ இங்கே ப்ளூ கலர் வர வைக்கணும். இது ஈஸியாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கே க்ரீன் கலர் வர வைக்கணும், இங்கே எல்லோ கலர் வர வைக்கணும். இப்போ பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வந்திருக்கா, இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஒரு கலரை சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் இங்கே எல்லோ சூஸ் பண்ணுறேன், ப்ளூ சூஸ் பண்ணலாம், எதனாலும் சூஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட் லேயராக வச்சுக்கிறதுக்கு வந்து
ஏதாவது ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணணும். நான் எல்லோ சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அந்த டைமண்ட் ஷேப் கொண்டு வந்தோம்ல, இந்த டைமண்ட் ஷேப் கொண்டு வந்தது இங்கே 2 எல்லோ இருக்குது. ஸோ இங்கே ஒரு இது மட்டும் ரெட் இருக்குது. இந்த டைமண்ட் ஷேப்புக்கு ஒரு எல்லோ கொண்டு வரணும். ஸோ ரொட்டேட் பண்ணி பாருங்கள், 3 ரொட்டேட்லேயே தெரிஞ்சு போயிடும் அது இங்கே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம இதை கலைச்சிடக்கூடாது. அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் மட்டும் இருக்குல்ல, ஒரு டைமண்ட் மட்டும், இந்த ஒரு டைமண்ட் மட்டும் இருக்கிற இடத்துல டபுள் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். டபுள் ரொட்டேட் பண்ணியாச்சு. பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் வந்து நம்ம எல்லோ சேர்க்க போகிறோம். இதுதான் கரெக்டான பீஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத அப்படி ஏற்றி பாருங்கள், அங்கே பின்னாடி இருக்கிற எல்லோ வந்துருச்சா. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லோ ஏற்றி பாருங்கள், அகைன் வந்துருச்சு. இப்போ டைமண்ட் ஷேப் கரெக்டாக சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 3 பீஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் வந்து நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவில் தான் சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்போ நம்ம இங்கே இந்த கலரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி வச்சுட்டு இப்படி எடுப்போம். ஸோ நம்ம இங்கேயும் அப்படி தான் பண்ண போகிறோம். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலரை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். இங்கே 2 கலர் இருக்குது, பட் வந்து இங்கே தப்பாக இருக்குது. ஸோ இந்த இதை விட்டுருங்க. இங்கே சேர வேண்டியதை சேர்த்தா இது வந்து வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரு இங்கே போகணும். பிகாஸ் இங்கே ப்ளூ கலர் இருக்குது, இங்கே எல்லோ கலர் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ளூ பீஸ், இங்கே எல்லோ பீஸ் தான் வரும். ஸோ அந்த பீஸ் வந்து இங்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதை வந்து அலைன் பண்ணி வச்சு பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அதை மேலே தூக்கி வச்சுட்டு இது கரெக்டான பீஸ் தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து எக்ஸாக்டாக இங்கே சேர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் பண்ணணும்ல, அதே மாதிரி இதை நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். இந்த கலரோட மேட்ச் பண்ணிடணும். மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்க்குறதுனால இந்த பீஸை நம்ம அப்படியே வெளியே எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் லேயரை நம்ம கீழே தான் வச்சுக்கணும், மேலே காமிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணுங்கள், ஜாயிண்ட் ஆயிரும். இதை அப்படியே டவுன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து எனக்கு சேர்ந்துருச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸ் சால்வ் பண்ணலாம். இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டு, இங்கே எல்லோ, இந்த இருக்குது இந்த பீஸு. ஸோ இந்த பீஸ் ரெடியாகவே இருக்குது. இப்போ வச்சு பாருங்கள், பட் வந்து எனக்கு வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த ஹைடிங் மோடில் தான் இருக்குது. பிகாஸ் நம்ம இப்படி அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஹைட் பண்ண தான் செய்வோம். ஸோ நம்ம இங்கேயே வச்சுக்குவோம். இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலரோட மேட்ச் பண்ணி இந்த பீஸை வந்து வெளியே எடுத்து நம்ம இந்த பீஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதுதான் மெயின் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரோட மேட்ச் பண்ணியாச்சு, ஆல்ரெடி மேட்ச் ஆகி தான் இருக்குது. ஸோ இது லெஃப்ட் சைடில் இருக்கிறனால ரைட் சைடில் லேயரை வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்துட்டு இதை வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ நான் டவுன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, இந்த எல்லோவும் இங்கே க்ரீனும். இப்போ வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், எனக்கு சால்வ் ஆகலை. ஸோ இப்போ வந்து இது ரெடி பொசிஷனில் தான் இருக்குது. இந்த கலரோட ஜாயிண்ட் இந்த கலரோட மேட்ச் ஆகிருக்குல்ல, இந்த கலரோட மேட்சாக வச்சுட்டு இந்த பீஸை நம்ம வந்து அப்படியே வெளியே எடுக்கிறோம். இதை வெளியே எடுத்து அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபுல்லாக சால்வ் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் லேயர் சால்வ் ஆகிட்டு செகண்ட் லேயர் பண்ணும்போது நம்ம இப்படி தூக்கிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு கலரை சூஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து கீழே தான் இருக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சால்வ் ஆயிடுச்சு. இந்த 3 பீஸ் தவிர இங்கே ஒரு 2 பீஸ் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இந்த 3 பீஸை தவிர இது எல்லாமே எனக்கு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப். 2 விதமாக வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ சால்வ் ஆகாமல் இருக்கிற பீஸோட கவுண்ட்டு பாருங்கள், 1 2 3. ஸோ இப்போ 3 இருக்குன்னா ஒரு ஸ்டெப்பு, ஒரு இப்போ 3 இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா. அது எப்படின்னா அதில் ஈஸியாக தான் இருக்கும், நான் சொல்லித்தரேன். இங்கே வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு உங்கள் ஃபஸ்ட் லேயர் எப்பயுமே டவுனில் தான் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப் பண்ணிடுங்க. அப் பண்ணிவிட்டு இது ரைட்டில் தள்ளிடுங்க. தள்ளிட்டு அந்த பீஸ் கலைஞ்சிருமா, அதை அப்படியே டவுன் பண்ணிடுங்க. அகைன் ஒரு டர்ன், அகைன் அப்பு. இப்போ ஜாயின் பண்ணிக்கிங்க. இது ஒன்றுமே இல்லை, நம்ம 3x3 பண்ணுறத கார்னர் ஃபார்மில் தான் இது. எனக்கு வந்து இன்னும் சால்வ் ஆகலை, ஸோ நான் அகைன் பண்ணுறேன். அப் பண்ணிட்டேன், இதை வந்து ரைட் சைடில் தள்ளிட்டேன். நெக்ஸ்ட்டு டவுனு, நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் அகைன் டவுன், அகைன் ரைட் சைடில் பண்ணிட்டேன். அகைன் அப்பு. இப்போ ஜாயின் பண்ணி டவுன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா க்யூப் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் வரும். இப்போ நம்ம லாஸ்ட் கேஸ் என்ன பார்த்தோம்னா, 3 கலர் வந்து சால்வ் ஆகாமல் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ டிஃபிகல்ட்டிஸ் இன்னொரு சான்ஸ் எப்படி இருக்குன்னா, 2 பீஸ் மட்டும் இருக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா இடமும் சால்வ் ஆகிருக்கு. பட் வந்து இந்த 2 பீஸ் சால்வ் ஆகலை, ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சால்வ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பீஸ் இருக்குல்ல, 2 பீஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண மாதிரி க்யூப்பை வச்சுக்கிட்டு ரைட் சைடையும் டவுன் பண்ணி லெஃப்ட் சைடே டவுன் பண்ணணும். அடுத்து ரைட் சைடு அப்பு, லெஃப்ட் சைடு அப்பு. இது ஃபஸ்ட்டு டைம் பண்ணணும். செகண்ட் டைமு இது ரொட்டேட் பண்ணி அதை டபுள் டைம் பண்ணணும். ஸோ நான் பண்ணுறதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ண போகிறேன். இந்த 2 இதையும் சால்வ் ஆகாத பீஸை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கிட்டு இப்போ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரைட் சைடு டவுனு, அடுத்து லெஃப்ட் சைடு டவுனு, நெக்ஸ்ட்டு ரைட் சைடு அப்பு, அதே மாதிரி லெஃப்ட் சைடு அப்பு. ஸோ இப்போ பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அப்படியே க்யூபை வந்து இந்த ஃபேஸ்க்கு திருப்பிடணும். இந்த க்ரீன் வந்து கீழே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் ரொட்டேட் பண்ணிட்டேன், க்யூபே ரொட்டேட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணதை 2 தடவை ரிப்பீட் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட் சைடு டவுனு, லெஃப்ட் சைடு டவுனு, ரைட் சைடு அப்பு, லெஃப்ட் சைடு அப்பு. இப்போ அகைன் அப்படியே பண்ணணும், வேறு எங்கேயும் ரொட்டேட் பண்ணிடக்கூடாது. ரைட் சைடு டவுனு, லெஃப்ட் சைடு டவுனு, ரைட் சைடு அப்பு, லெஃப்ட் சைடு அப்பு. பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இந்த க்யூபை சால்வ் பண்ண ஈஸியான ட்ரிக்கு. நான் லாஸ்ட்டு சொன்ன அந்த டிஃபிகல்ட்டிஸை வந்து அகைன் பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து என்ன க்யூபை வந்து சால்வ் பண்ணி போட அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ நான் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.